குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன ப்ராக்டிகல் கிளாஸ் வரைக்கும் லேத் மிஷினோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம். 8 எக்ஸசைஸ் வரைக்கும் செஞ்சு பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்லேருந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன் செய்ய போகிறோம். இப்போ ட்ரில்லிங் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு உண்டான மிஷின் வந்து ட்ரில்லிங் மிஷின். ஸோ ட்ரில்லிங் மிஷினில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின், போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின், பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின், அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின், ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் சொல்லி நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு வகையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த இதை பார்க்குறது பார்த்திங்கன்னா அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். இதுலேயே இது ஒரு மீடியம் சைஸ், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ். அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின் சொல்லி சொல்கிறது. சரி, இந்த அப்ரைட் ட்ரில்லிங் மிஷினில் என்னென்ன இருக்குது, அந்த பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இந்த இது பார்த்தீங்களா, இதுதான் பேஸ். இந்த பேஸில் இருக்கிறது காலம். பேஸில் இருக்குது காலம். இந்த காலத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மோட்டாரோட கனெக்ட் பண்ண ஒரு புள்ளி இருக்கும். மோட்டாரோட கனெக்ட் பண்ண ஒரு புள்ளி. அந்த புள்ளியிலேருந்து நம்ம அசம்பிள் பண்ண ஒரு ஸ்லீவ் இருக்குது. அந்த ஸ்லீவில் என்ன பண்ணுறோம், ட்ரில் பிட்டை செட் பண்ணுறோம். ஸ்லீவில் ட்ரில் செக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரில் செக்கை இந்த ஹேண்டில் இருக்குது, இந்த ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணி இந்த ட்ரில் செக்கை ஏற்றி இறக்கலாம். இந்த ஏற்றி இறக்கி நம்ம ட்ரில் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போது ட்ரில் செக்கை ட்ரில் பிட்டை மாட்டியாச்சு. இப்போ கீழே ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிளை ரொட்டேட் பண்ணலாம். 360 டிகிரிக்கு இதை ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ இந்த டேபிள் மேலே பார்த்தீங்களா, இது 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியும். இந்த டேபிள் மேலே இருக்கிற பேர் வைஸ். இந்த வைஸில் நம்ம ஒர்க் பீஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதை மூவ் பண்ணி டைட் வைப்போம். இப்போ அந்த வைஸில் வந்து ஒர்க் பீஸை மாட்டுறது எப்படின்னு பாருங்கள். ஒர்க் பீஸ் வச்சாச்சு. அந்த ஒர்க் பீஸ் டைட் பண்ணுறது இந்த ஹேண்டில் டைட் பண்ணால் ஒர்க் பீஸ் டைட் ஆகிடும். ஒர்க் பீஸ் டைட் ஆகிடுச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி தரணும். இப்போது இந்த டேபிளை அப் அண்ட் டவுன் பண்ணோம்னா இங்கே சைடில் ஒரு ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் நம்ம ட்ரில் பண்ண வச்சுக்கலாம், மேலே ஏறி ஏறணும். ஸோ இதுதான் அப்ரைட் ட்ரில்லிங் மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஆப்ரேஷனையும் ட்ரில்லிங் ஆகணும் பண்ணணும். அந்த ட்ரில் சக்கில் வந்து ட்ரில் பிட்டை மாட்ட பாருங்கள். ட்ரில் பிட் உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சக்கி ஒன்று இருக்கும், ட்ரில் சக்கி ஒன்று இருக்குது. அதை வச்சு டைட் பண்ணுறோம். இது டைட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ட்ரில் செக் கீ. அந்த ட்ரில் செக் யூஸ் பண்ணி நம்ம ட்ரில்லை டைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம அந்த ட்ரில்லிங்க்கு உண்டான ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த மிஷினுக்கு பேர் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். அது நம்ம முதல்ல பார்த்தது அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். இப்போது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. பேஸுக்கு காலம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை ஆம், இது பேர் ஆம். இந்த ஆமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டூல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ட்ரில் ஸ்லீவ் ஹெட் வந்து இதில் ஃபிக்ஸாக இருக்கும். இதான் ட்ரில் ஹெட். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ட்ரில் ஹெட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டுமே தனியாக ஒரு மோட்டார் இருக்கும். ட்ரில் ஹெட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டார் இருக்கும். சரி, இந்த ட்ரில் ஹெட்டை முன்னை பின்னே மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம முன்ன பின்னையும் மூவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரில் ஹெட்டை, இந்த ட்ரில் ஹெட் ஆம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆமை வந்து நம்ம மேலே எங்கேயும் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணோம்னா நம்ம மேலே எங்கேயும் மூவ் பண்ணலாம். அப்பில் பண்ணலாம், இல்லை டவுனில் பண்ணாலும் நம்ம பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது சரி. இப்போது இந்த ஆமை வந்து நம்ம 360 டிகிரி சுற்ற முடியும். மொத்தமாக அதை சுற்றி மூவ் பண்ணி நம்ம எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் நம்ம ட்ரில்லிங்கை போட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்களா பேஸில் டேபிள் இருக்குது. அந்த டேபிளை வைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். வைஸ் நம்ம ஒர்க் பீஸ் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒர்க் பீஸே இந்த சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே டேபிள் வைக்கலாம், இல்லை கீழே ஃப்ளோரில் வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரேடியல் ட்ரில்லிங் மிஷினோட அட்வான்டேஜ். ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் சின்ன ஒர்க் பீஸ்லேருந்து எவ்வளோ பெரிய ஒர்க் பீஸ்னாலும் இதில் ஈஸியாக பண்ண முடியும். அது இல்லாமல் அந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட அட்வான்டேஜ். ட்ரில்லிங் பற்றி சொன்னோம். இப்போ இந்த ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இது எல்லாமே ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணி நம்ம ஹோல் ஃபார்ம் பண்ணுறது, டேப் ஃபார்ம் பண்ணுறது, டேப் மீன்ஸ் இன்டர்னல் த்ரெட் ஃபார்ம் பண்ணுறது, இதுக்குண்டான டூல்ஸ் தான் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ட்ரில் செக். அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் சேங் ட்ரில்லை மாட்டியிருக்கோம். ஸ்ட்ரெயிட் சேங் ட்ரில் அப்படின்றது இதுதான் ஸ்ட்ரெயிட் சேங் ட்ரில். ஸ்ட்ரெயிட் சேங் அப்படின்னா ஏன் சொன்னோம்னா இந்த சேங் ஃபுல்லாகவே
ஒரே டயமீட்டராக இருக்கும். அப்போ அந்த ஒரே டயமீட்டருக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் சேங்க் ட்ரில் அப்படின்னு சொல்லுது. சரி, இதில் இன்னொரு சேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா டேப்பர் சேங்க் ட்ரில். டேப்பர் சேங்க் ட்ரில் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டயமீட்டர் இருக்கும், இந்த ஏஜில் டயமீட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் டேப்பர் சேங்க் ட்ரில். இப்போ டேப்பர் சேங்க் ட்ரில்னு சொல்கிறோம். அதில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. உள்ள பள்ளமாக இருக்கிற பேர் ஃப்ரூட். இந்த லைன் மாதிரி வெள்ளையாக இருக்க பற்றியில் அதுக்கு பேர் மார்ஜின். அதுதான் கட்டிங் எட்ஜாகவும் யூஸ் ஆகும். முன்னால் இருக்க ஒரு ஆங்கிள் வந்து லிப் ஆங்கிள், முன்னால் இது லிப் ஆங்கிள். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நடுவில் இருக்கிற இந்த பார்ட்டுக்கு பேர் நெக்கு. இதுக்கு பேர் நெக். இதில் தான் என்னென்ன டைமென்ஷன் சொல்லி போட்டிருக்கோம், எவ்வளோ டயமீட்டர்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம். இது சேங்க்கு. கடைசி உள்ளதுக்கு பேர் டேங்க். இந்த டேங்க் வந்து நம்ம இந்த ஸ்லீவில் சீட் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன். இந்த டேங்க் வந்து ஸ்லீவில் இந்த ஹோல்டுக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோலில் கரெக்டாக சீட் ஆகக்கூடிய இந்த பார்த்தீங்களா அந்த டேங்க் அந்த ஸ்லீவில் போய் கரெக்டாக சீட் ஆயிடுச்சு. ஸோ சீட் ஆச்சுன்னா இந்த ட்ரில் பிட்டை சுற்ற விடாமல் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கு தான் அந்த டேங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போது ட்ரில் செக் பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட் சேங்க் ட்ரில், டேப்பர் சேங்க் ட்ரில், ஸ்லீவ் பார்த்தோம். அண்ட் தென் இது வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்டில், வயசுக்கும் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்டில். இதுக்கு பேர் ட்ரிஃப்ட். இதுக்கு பேர் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த ட்ரிஃப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லேருந்து இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணுறது, ட்ரில் ஸ்லீவ்லேருந்து ட்ரில்லை ரிமூவ் பண்ணுறது, ட்ரில் பிட்டை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ட்ரிஃப்ட் யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, அடித்தோம்னா ரெண்டு தனித்தனியாக கலண்டுரும். ஸோ இது ட்ரில் பிட்டு ஸ்லீவ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரீமர். இந்த பிட்டுக்கு பேர் ரீமர். ரீமர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரில் போட போகிறோம், அந்த ஹோலை கொஞ்சம் அக்யூரேசியாக பண்ணுறதுக்கு, சொரசொரப்புலாம் பண்ணுறதுக்கு நம்ம ரீமரை யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த இது பேர் டேப் ரெஞ்ச். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டேப் ரெஞ்ச். இப்போ டேப் ரெஞ்ச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது தான். இந்த டேப் பல்லு பல்லாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த பல்லுப்பலாக இருக்கிற இந்த இதை ஆப்ரேட் பண்ணுறது தான், அந்த டேப்பை ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த டேப் ரெஞ்ச் யூஸ் ஆகுது. இந்த டேப்லேயே 3 டேப் இருக்குது. ஃபஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப் சொல்லி. இப்போது ஃபஸ்ட் டேப் அப்படின்றது இந்த முன் போர்ஷனில் ஒரு 6 த்ரெட் வரைக்கும் பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் டேப்பில் 4 த்ரெட் பிளெண்ட் ஆகிருக்கும். தேர்ட் டேப்பில் 2 த்ரெட்டு பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது டேப் அப்படின்னு சொல்கிறது. சரி, இதெல்லாம் எதில் பண்ணுறோம்? அந்த பார்த்தீங்கன்னா டேப் ரெஞ்சில் டேப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணி நம்ம டேப்பை போடலாம். இப்போ இதுதான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பீஸ். இதை தான் ட்ரில் பண்ணி டேப் பண்ணி கவுண்டர் சென்ட் பண்ணுவோம், கவுண்டர் போரிங் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒர்க் பீஸ். இதில் நம்ம மார்க்கிங் பண்ணுறது, சென்ட்ரிங் மார்க் பண்ணல, அது மார்க்கிங் பண்ணுறது வந்து இந்த சென்டர் பஞ்சுன்றது இதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். சரி, ஓகே. இதையெல்லாம் பண்ணுறதுக்கு முக்கியமானது சுத்தியல். ஸோ இத்தனை பார்ட்ஸும் நமக்கு ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ட்ரில்லிங்க்கு உண்டான ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்ன்றதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். See you.